கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரம்? இப்போ கிட்டத்துல வந்து தாவேகாவுடைய மெம்பர் ஆதவ் அர்ஜுனா ஒரு கேவலமான முறையில பேசுறாரு. அதாவது யாரையாவது நீங்க விமர்சனம் பண்ணணும்னா விமர்சனம் பண்ணுங்க. ஆனா பொய்யும் அவதூறு மூலமாக நீங்க வந்து உங்களையும் நீங்க கேவலப்படுத்திக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்னா, இந்த கரூர்ல வந்து 41 பேர் இறந்திருக்காங்க. அந்த சாவுக்கு எல்லாம் காரணம் வந்து ஒரு சூழ்ச்சின்றான். எவ்வளவு பெரிய மோசமான ஒரு ஒரு கருத்தை வந்து மக்களுக்கு நடுவுல, அதுவும் இளைஞர்களுக்கு நடுவுல இப்படி ஒரு கருத்தை எடுத்து வைக்கும்போது இது உண்மைன்னு நம்பிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நிஜமாலேயே வந்து ரூலிங் பார்ட்டி, அதாவது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய சூழ்ச்சியாக இருந்தால் நீங்க என்ன பண்ணணும்? உங்ககிட்ட தான் வீடியோ எல்லாம் இருக்கு இல்லையா? எத்தனையோ ட்ரோன் கேமராஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் உங்களுடைய வேன்ல வந்து அந்த கேமராஸ் இருந்திருக்கு. அதை நீங்க வந்து மக்களுக்கு நடுவுல கொண்டு வரலாமே. ஏன் கொண்டு வர முடியல? ஏன்னா ஆல்ரெடி எத்தனையோ வீடியோ கேமராஸ் ரெக்கார்ட் பண்ணதுலயும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஃபுட்டேஜ் கிடைச்சதுனால எந்த சூழ்ச்சியும் இல்லைன்றது மக்களுக்கு நடுவே நல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு. இதுக்கு மீறி ஏதாவது வந்து சூழ்ச்சி இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்க சொல்றதாக இருந்தால் நீங்க என்ன பண்ணணும்? அதுக்குண்டான ஆதாரங்களை மக்களுக்கு நடுவுல எடுத்து வைக்கணும். அது இல்லாம வெறும் அவதூறுகளை பரப்பது மூலமாக மக்களுக்கு நடுவுல ஒரு பிரச்சனையை நீங்க கிளப்புறீங்க. ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்றீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டே கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் ரைட் கிடையாது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்ற பெயர்ல என்ன வேணா பேசலான்றது தவறான கருத்து. அதாவது ஆர்டிகல் 19 கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு. எல்லோருக்கும் அவருடைய கருத்துக்களை மக்களுக்கு நடுவில் எடுத்து வைப்பதற்கு அவர்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. ஆனால் அதே ஆர்டிகல் கீழ் ஆர்டிகல் 19(2)B வந்து என்ன சொல்லப்படுதுன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பொய் மூலமாக மக்களுக்கு ஒரு வெறுப்பு கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பது இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டது. ஆக இந்த ஆதவ் அர்ஜுனா போல மக்கள் யாரெல்லாம் வந்து அவதூறுகளை பரப்புகிறார்களோ அவர்களை சட்ட ரீதியாக புக் செய்து அவர்களை ஜெயிலுக்குள்ள போடணும். ஸ்டாலின் அவர்களுக்கு நாம கேட்கக்கூடியது இதுதான். உங்க கையில வந்து ஆட்சி அதிகாரம் பலம் எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் இவர்களை பேசுவதற்கு விட்டு வைத்திருக்கிறீர்கள்? இவங்களை உள்ள தூக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே விளங்கிதான் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களுக்கு எது நல்லதோ அதுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நானா வந்து திமுகவுடைய மெம்பர் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது, இந்திய நாட்டுக்கு என்ன நல்லது என்ற அடிப்படையில திமுகவை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அவ்வளவுதான் தவிர வேற மற்றபடி திமுக வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்றதுக்கு நான் வரல. எல்லா பார்ட்டிலையும் வந்து ஏதோ ஒன்று குளறுபடிகள் இருக்குதான் செய்யுது. நீங்க வந்து எல்லா ஆட்சியிலையும் வந்து எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்காங்கன்னா பெர்ஃபெக்டா இல்ல. ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்னவென்று பார்த்து மக்கள் அதை தேர்ந்தெடுப்பார்கள். சூழ்ச்சின்னு சொல்லக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவை சட்ட ரீதியா வந்து கேள்விகளை எழுப்பி சூழ்ச்சின்றதுக்கு என்ன ஆதாரம் அதை சொல்லு. திமுக அரசு தான் வந்து ஏதோ தவறு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் தான் நீ கோர்ட்டுக்கு போய் அங்க போய் சொல்லணுமாச்சு. அங்க வாயை பொத்திக்கிட்டு இங்க மேடையில பேசி இங்க இளைஞர்கள் நடுவுல வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அவர்களை ரோட்டுக்கு கொண்டு வரணும்னு ஒரு முயற்சியில் நீ ஈடுபடுற இல்லையா? ஆல்ரெடி உன் மேல கேஸ் இருக்கு. என்ன கேஸ் இருக்கு? மக்களை வந்து ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி கொண்டு வரணும், ரோட்டுக்கெல்லாம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு நீ போட்ட அந்த போஸ்ட் இருக்க, இதே வந்து கலைஞரா இருந்தா உன்னை பின்னிருப்பாரு. இதே அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்தா உன்னை பின்னிருப்பாங்க. ஏன் வாத்தியார் எம்ஜிஆர் இருந்தாலும் உன்னை வந்து உள்ள போட்டு நல்லா வச்சு செஞ்சிருப்பாரு. ஆனா நீ தப்பிச்சிட்ட. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியில வந்து நீ பேசியதால் நீ தப்பிச்சிட்டு உன்னெல்லாம் விட்டு வைக்கிறார் பாரு ஸ்டாலின். நமக்கெல்லாம் கோவம் அவர் மேலதான். ஆக ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம்னா இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரம் பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல வந்து யாருக்கும் உரிமை கிடையாது. ஆதவ அர்ஜுனாவை உள்ள போடணும், சட்ட ரீதியா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்.